சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஒரே கரையோரம் ஒரே பாதை மாநாட்டில் இன்று கலந்து கொண்டார். இந்த மாநாடு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பமாகியது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட 29 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளதுடன் இந்தியா இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. ஒரே கரையோரம் ஒரே பாதை முதலில் சமாதானத்தின் பாதையாக இருக்க வேண்டும். இதனூடாக புதிய சர்வதேச தொடர்புகளை கட்டியெழுப்பி அனைவரும் வெற்றி கிட்டும் வகையில் செயற்பட வேண்டும். பிரச்சனைகளற்ற ஒன்றிணைந்த விவாதங்கள் உருவாக வேண்டும். இரண்டாவதாக, இந்த திட்டம் சுபீட்சத்தின் பாதையாக இருக்க வேண்டும். அபிவிருத்தியே சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். மூன்றாவதாக, இந்த திட்டம் வெளிப்படை தன்மையோடு கூடிய ஒரு பாதையாக இருத்தல் வேண்டும். வர்த்தகம் வளர்ச்சியின் இயந்திரமாகும். வெளி உலகம் எம்மை திறந்த மனதுடன் அரவணைக்க வேண்டும். பல தரப்பு வர்த்தகங்களை நாம் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். சுதந்திர வர்த்தக வலயங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டும். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு இடமளித்தல் வேண்டும். உலகம் இன்று ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. பாரிய சவால்களை நாம் எதிர்கொண்டுள்ள அதேவேளை எமக்கு முக்கியமான சந்தர்ப்பங்களும் உருவாகின்றன. எங்களது எதிர்காலம் வர்ணமயமானது. எவ்வாறாயினும் எதிர்காலம் குறித்து எதிர்வு கூற முடியாது. பொது செயற்றிட்டம் ஒன்றிற்காக சர்வதேச ஒத்துழைப்புகளுக்கு உயிரூட்டுவதே எமக்குள்ள சவாலாகும். இதன் மூலம் சமாதானத்துடனும் கௌரவத்துடனும் கூடிய வாழ்க்கையை அனைவராலும் கட்டி எழுப்ப முடியும். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பகல் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இலங்கையின் அரசவையில் நிர்வாக திறன்களை மேம்படுத்துவதற்கும் மலேசிய தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் இலங்கை அரச ஊழியர்களுக்கு அதிகப்படியான பயிற்சிகளை வழங்குவதற்கு அந்நாட்டின் பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் மலேசியாவுக்கு இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பின்புலம் தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மியான்மர் அரசு ஆலோசகர் ஆங் சான் சூ கி ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. மியான்மரில் ஜனநாயக ரீதியான அரசு நிர்வாகத்தை உறுதி செய்தல் மற்றும் பாராளுமன்ற செயற்பாடுகளை வலுவூட்டல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் இலங்கையின் ஒத்துழைப்பை வழங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆங் சான் சூ கி கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு பிரதமர் இணக்கத்தை தெரிவித்துள்ளதோடு இலங்கை பாராளுமன்ற தூதுக்குழு ஒன்றை மியான்மருக்கு அனுப்பி வைப்பதற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இது சிறந்த திட்டமாகும். இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் நாம் அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அம்மாந்தோட்டை துறைமுகம் தொடர்பில் தொழில்நுட்ப ரீதியான சில பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளோம். அவை தொடர்பில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களுக்குள் எம்மால் நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு மாநாடாகும். இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து நாடுகளுக்கும் இயன்றளவு உதவிகளை செய்வதற்கு சீன ஜனாதிபதி வாக்குறுதி அளித்துள்ளார். குறிப்பாக நிதியுதவிகளை வழங்குவதற்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இது இலங்கைக்கு சாதகமானதாகும். மிகவும் பரந்தளவிலான இந்த செயற்பாடுகளுக்கு நாம் மேலும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. இலங்கை பட்டுப்பாதையில் அமைந்துள்ளதால் இந்த திட்டத்தின் மூலம் எமக்கு அதிக நன்மை கிடைக்கின்றது. பொருளாதார விவகாரங்களின் கீழ் குழு ஒன்றை நியமித்து இந்த திட்டத்தின் மூலம் அதிக நன்மைகளை பிரதமர் எதிர்பார்க்கின்றார்.